ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் குருமா ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா, கரம் மசாலான்னு வளவலன்னு எந்த மசாலாவும் சேர்த்துக்க வேணாம். சிம்பிளாக செய்யலாம், ஈஸியாக, டேஸ்ட்லேயும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கோல்டு வின்னர் எண்ணெய் தான் எடுத்திருந்தேன். நல்லா தாராளமாகவே ஊற்றிட்டு அதோட 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். இதோட சோம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம குக்கரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக விட்டுறாமல் கைவிடாமல் கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா இதை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம்லாம் விட வேணாம், சும்மா ஒரு கிண்டிட்டு அப்புறமா சிக்கன் சேர்த்துக்க வேண்டியதா. சிக்கனெல்லாம் நல்லா மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருவோம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கிண்டிட்டு விட்டுறலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எவ்வளோ சேர்க்கணுன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட இந்த மல்லித்தூள் எங்கள் அம்மா வீட்டிலே செய்வாங்க. மல்லித்தூளுக்குன்னா மல்லி மட்டும் அரைக்காமல் இது கூட நிறையா திங்ஸ்லாம் சேர்த்து அரைப்பாங்க. குழம்போட திக்னஸ்க்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். இதோட ரெசிபி நம்ம சேனலில் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். குழம்புக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோடு சேர்த்து கிண்டி விட்டுருங்க. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக வெட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. பொட்டேட்டோ கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 4 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், 4 விசில் வந்துடுச்சு. சூப்பராக கறியெலாம் வெந்து வந்திருக்கு. ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, மேக்ஸிமம் 5 நிமிஷம்தான். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். இறக்குறதுக்கு முன்னாடி அரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அந்த குழம்பு ஃபுல்லாக இறங்கி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.